ஓகேங்களா? இப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்ம கடை. நம்ம முத்து கடை, நியாயத்துடன் விலை கடை. அதுக்கு எதிர்த்தாப்புல ஏதோ இருக்குது காஃபி கடை. இதுதான் இங்கே தான் நம்மக்கிட்ட பால் பாண்டி இங்கே விற்பார். ஏன்னா அவர் பால் பண்ணையே வச்சுருக்காரு, அதனால அவர் பால் பாண்டி. ஸோ இது வந்து பால் பாண்டி கடை. நமக்கு கடைக்கு ஆப்போசிட்டாகவே நடத்துகிறார் இவர். நமக்கு அவனுக்கும் போட்டி. அவன் கடை நல்லா போதும், என் கடை நல்லா போதுன்னு ஒரு போட்டி வச்சுருக்கோம். அதில் யார் ஜெயிப்பான்னு தெரியல. இவன் கடையில் தட்டி பார்த்தா கூட ஒன்றுமே தெரியல, எல்லாம் இருட்டாக தான் தெரியுது. பக்கி ஸ்க்ரீனை போட்டு மூடி வச்சுருக்கு, உள்ளே பார்க்காத மாதிரி. 3 ஓகே, சீக்கிரம் வாங்க. குப்பை தட்டி இங்கே போடு. நெக்ஸ்ட்டு மேடம் கொஞ்சம் நேரம் இருங்க, நான் போய் எல்லா கடை பார்க்குற அப்படி தான் எனக்கு தெரியுதா, இல்லாட்டி உங்களுக்கும் அப்படி தான் தெரியுதா நண்பர்களே? சார் கையை வைக்கிறீங்க இல்லையே, கொஞ்சம் பார்த்து கையை வைங்க, எங்கே சொறி இருப்பது. ஏண்டா செத்தம் போது பக்கி பப்ளிக் பேஸ் முன்னாடி கையை வைக்கிறியே, உன்னெல்லாம் என்ன சொல்லி திருத்துது? இவ்வளோ சொல்லி நீ தென்ன வெட்டவா மேடம்? நீங்கள் போங்க மேடம். மேடம் நீங்கள் இந்த மேடம் பார்த்தோன்னே என் மனசு எங்கேயோ போகுது. ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் போட்டிருக்க அந்த ட்ரெஸ்ஸே பார்த்தானே அப்படி தான் தெரியுது. மேடம் கிட்ட நான் எத்தனை இருந்தாலும் பேசலான்னு இருந்தேன். சரி, இந்த மேடம் என்னை கண்டு கூட மாட்டேங்குது. என்ன மேடம், இதை எங்கே போய் வாங்கிட்டேன்? நீங்கள் இருங்க, மேடம் கிட்ட இன்னைக்கு தீர்ப்பு நான் சொல்லியே ஆகணும். தலை மேடம் சி போ. மேடம் இந்த ட்ரெஸ் எங்கே போய் மேடம் வந்தீங்க? ஃபேன்சி டிஷ் காம்படிஷனில் எங்கே ஏதோ வந்திருக்கீங்களா மேடம்? எனக்கு வந்து நானும் வட்டமா பார்ட்னரா? பார்ட்னர் மேடம், ஃபோன் நம்பர் ப்ளீஸ். என்ன மேடம்க்கு மாயாஜாலம்லாம் தெரியும் உங்களுக்கு? ஜீம் பூம்பாம் போட்டு எங்கேயோ காணா போயிட்டாங்க. நான் இந்த தடவை நான் விட மாட்டேன், அடுத்த தடவை பிடிச்சி இருப்பேன் பாரு. அடுத்த தடவை என்ன பண்ணுற மட்டும் பாரு. அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அதே தான். ப்ளஸ் போட்டு ஒன்று அது போங்க சார். மேடம் மேடம் அப்படியே நான் பில்லு மட்டும் போட்டிருக்கேன். சைலண்ட்டாக வெளியே போகும்போது குப்பை தட்டிக்குள்ளே ஃபோன் நம்பர் மட்டும் எழுதி வைங்களேன். ஏன்னா நான் உங்கள் இதயத்தில் வெல்றேன். உங்களுக்கு நான் என்ன பண்ணல, இப்போ உங்களுக்கு எப்படி நான் ப்ரொப்போஸ் பண்ணேன், நான் பெரிய ஆளுன்னு. இப்போ பாரு, உங்களுக்கு நான் 50 ரூபா எக்ஸ்ட்ரா தரேன். நீங்கள் கேட்கல, என்ன ப்ரோ இவங்க மட்டும் இவ்வளோ அதிகமாக கொடுக்குறீங்க? என்னமோ சொன்னீங்க முத்து கடைன்னா நியாயத்தோட விலையை அந்த விலைன்னு சொன்னீங்களே, அப்போ இதான் உங்கள் விலையா அப்படின்னா அந்த விலை வந்து வேறு விலை. இந்த மேடம் வந்தால் மட்டும் எந்த விலையும் கிடையாது. இந்த மேடமுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நான் படி கேட்பேன். அப்போ நீ வாழாட்ட நாயா? அப்பெல்லாம் கிடையாது, நான் நாயெல்லாம் கிடையாது. காதல் மேலே விழுந்து விட்டேன். வெக்கமா இல்லை?